வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற காணொளியில உயர்குருதி அமுக்க நோய்க்கான பொதுவான முகாமைத்துவம் பற்றி தான் பார்க்க போறோம். உயர்குருதி அமுக்க நோயினால் ஏற்படும் தீவிர பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு நோயினை முறையாக முகாமைத்துவம் செய்து கொள்ள வேண்டும். உயர்குருதி அமுக்க நோயை கட்டுப்படுத்த பல்வேறு வழிமுறைகள் உள்ள போதிலும் அவற்றில் உணவு ஆலோசனைகளை சரியாக பின்பற்றுதல், உடற்பயிற்சி மற்றும் மன அழுத்த கட்டுப்பாடு ஆகியவை முக்கிய பங்காற்றுகின்றன. உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தி உயர்குருதி அமுக்கத்தை கட்டுப்படுத்துவது முக்கியமான ஒரு வழிமுறையாக கருதப்படுகின்றது. உயர்குருதி அமுக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் உணவில் சேர்த்து கொள்ளப்படும் உப்பின் அளவை கட்டாயம் குறைத்து கொள்ள வேண்டும். தானிய உணவு வகைகள், அதிக புரதம் மற்றும் நார்ச்சத்துடைய உணவுகள், குறைந்த கொழுப்புடைய சத்தான உணவுகளை தினசரி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். மேலும் முறையான உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாக உடல் எடை அதிகரிப்பை கட்டுப்படுத்தி நோயின் தீவிரத்தன்மையை குறைக்க முடியும். தினமும் குறிப்பிட்ட நேரம் நடைப்பயிற்சி, நீச்சல், யோகா, சைக்கிள் ஓட்டுதல் போன்ற உடற்பயிற்சி செய்வதன் மூலம் உயர்குருதி அமுக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். அன்றாட செயற்பாடுகளின் போது உடல் இயக்கத்தை அதிகரிக்கும் வகையிலான செயற்பாடுகளில் ஈடுபடுவதன் மூலமும் உடல் எடையை குறைத்து உயர்குருதி அமுக்கத்தை நாம் கட்டுப்படுத்த முடியும். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதும் உயர்குருதி அமுக்கத்திற்கான பிரதான முகாமைத்துவத்தில் பிரதான பங்கு வகிக்கின்றது. அதிக மன அழுத்தம் காரணமாக கோர்ட்டிசோல், அட்ரினலின் போன்ற ஹோமோன்கள் அதிகமாக குருதியில் வெளியேறுவதால் குருதி அமுக்கத்தை அதிகரிக்கின்றது. தியானம், யோகா, மூச்சு பயிற்சிகள் செய்வதன் மூலம் மற்றும் நண்பர்களுடனும் அல்லது குடும்பத்தினருடனும் நேரம் செலவிடுவதன் மூலமும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியும். மேற்குறிப்பிட்டவாறு அனைத்து செயற்பாடுகளையும் ஒருங்கிணைத்து மருத்துவ பராமரிப்புடன் மேற்கொள்வதன் மூலம் மட்டுமே உயர்குருதி அமுக்க நோயினை கட்டுப்படுத்தி நோயாளிகளில் ஆரோக்கியமான நிலையை ஏற்படுத்த முடியும். உணவு ஆலோசனை. உயர்குருதி அமுக்கத்தை கட்டுப்படுத்துவதில் உணவு பழக்க வழக்கங்களின் பங்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. சில உணவு வகைகள் குருதி அமுக்கத்தை அதிகரிக்க செய்யும் தன்மையை கொண்டிருக்கும். அதே சமயம் சில உணவு குருதி அமுக்கத்தை குறைக்கும் தன்மையை கொண்டுள்ளன. எனவே நாம் பொருத்தமான உணவுப் பொருட்களை தெரிவு செய்து உண்பதன் மூலம் எம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். உயர்குருதி அமுக்க நோயாளிகள் உணவில் சேர்த்து கொள்ளும் உப்பின் அளவை குறைத்து கொள்ள வேண்டும். உப்பில் காணப்படும் மூலக்கூறுகள் நீரினை உடலில் தேக்கி வைத்து கொள்ளும் தன்மை உடையவை. இதனால் சாதாரண அளவை விட அதிகளவு உப்பினை நாம் உணவில் சேர்த்து கொள்ளும் போது குருதியில் நீரின் அளவு அதிகரிப்பதால் குருதி அமுக்கம் அதிகரிக்கின்றது. தினசரி உணவில் உப்பின் அளவை 5 கிராமை விட குறைவாக இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். இது அன்னளவாக ஒரு தேக்கரண்டி அளவிற்கு சமனானதாக இருக்க வேண்டும். மிக்சர் போன்ற நொறுக்குத்தீனிகள் மற்றும் கருவாடு மற்றும் பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட உணவுப் பொருட்களில் அதிகளவு உப்பு காணப்படுவதால் இவற்றை தவிர்த்து கொள்ளல் வேண்டும். உயர்குருதி அமுக்கமுடைய நோயாளிகளில் பெரும்பாலும் கொலஸ்ட்ரால், நீரிழிவு, இருதய நோய்கள் போன்ற நோய்களும் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக காணப்படும். எனவே இவ்வாறான நோயாளிகளில் நீரிழிவு நோய்க்கு பயன்படுத்தப்படும் அதே உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதன் மூலம் உடலின் ஆரோக்கியத்தை பேண முடியும். எமது பிரதேச மக்களின் தினசரி உணவு சோறு என்பது பெரும்பாலும் மதிய உணவாகவும் சில வேளைகளில் இரவு உணவாகவும் உட்கொள்ளப்படுகின்றது.
நாம் உண்ணும் சோறு வகையை பல்வேறு கறிகளுடன் சேர்த்து உண்ண பழகிக்கொள்ள வேண்டும். சோறு சமைப்பதற்கு வெள்ளை அரிசி, சிவப்பரிசி, குத்தரிசி, சம்பா போன்ற அரிசிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இவற்றில் குத்தரிசி, சிவப்பரிசி போன்றவற்றை பயன்படுத்துவது சிறந்தது ஆகும். உயர்குருதியமுக்க நோயாளிகள் வெள்ளை அரிசியையும் சம்பா அரிசியையும் தவிர்த்து கொள்ளுதல் வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி.